ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நமக. ஆடிப்பெருக்கு தொடரில் நேற்றைய பகுதியில் ஸ்ரீரங்கநாதரும் காவேரி தாயும் எப்படி பிரிக்க முடியாத தெய்வீக உறவால் இணைக்கப்பட்டுள்ளனர் என்பதை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு மன்னனின் கதையே அல்ல, ஒரு மக்களின் எதிர்காலத்தை உருவாக்கிய ஒரு மகத்தான மனிதரின் கதையை பார்க்கலாம். இன்று உலகம் முழுவதும் அணைகள் கட்டப்படுகின்றன, நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் காவிரியின் இயல்பை புரிந்து கொண்டு இன்றும் உலகம் வியக்கும் ஒரு அணையை கட்டினான். அந்த அணையின் பெயர்தான் கல்லணை. அந்த மன்னரின் பெயர் கரிகால சோழன். யார் இந்த கரிகால சோழன்? கரிகால சோழன் சங்ககால சோழர்களின் மிக சிறந்த அரசர்களில் ஒருவராக வரலாற்றில் போற்றப்படுகிறார். பட்டினப்பாலை, பொருநராற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்கள் அவரது ஆட்சியின் செழிப்பையும் புகழ்கின்றன. அவர் ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, மக்களின் எதிர்காலத்தை எண்ணிய ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் உடைய அரசர். ஒரு முறை கரிகால சோழன் காவிரி கரையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது காவிரி வேகமாக பாய்ந்து கொண்டிருந்தாள். மழை காலத்தில் அவள் பெருக்கெடுத்து ஓடுவாள். கோடை காலத்தில் நீரின் அளவு குறைந்துவிடும். இந்த காட்சியை பார்த்த மன்னர் தன் அமைச்சர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளவு தண்ணீர் கடலுக்கு சென்று கலக்கிறது, இதில் ஒரு பகுதியையாவது நம் வயல்களுக்கு திருப்ப முடியாதா என்று கேள்வி கேட்டார். தமிழக வரலாற்றையே மாற்றியது இந்த கேள்விதான். இந்த சிந்தனைதான் கரிகாலனின் இந்த சிந்தனைதான் கல்லணை பிறந்த கதை. கரிகால சோழன் நீரை அடைத்து நிறுத்த நினைக்கவில்லை. அது இயற்கைக்கு எதிரானது என்பதை அவர் புரிந்திருந்தார். அவர் நினைத்ததே வேறு. நீரின் ஓட்டத்தை அறிவோடு வழி நடத்த வேண்டும் என்றுதான். இதுவே கல்லணையின் அடிப்படை சிந்தனை. இது ஒரு சாதாரண அணை அல்ல, நீரை பகிர்ந்து மக்களை வாழ வைத்த அறிவியல் படைப்பு. கல்லணை பற்றிய தகவல்கள் சங்க இலக்கியங்கள், பிற்கால கல்வெட்டுக்கள், வரலாற்று ஆய்வுகள் மற்றும் பிரிட்டிஷ் கால பொறியாளர்களின் பதிவுகள் ஆகியவற்றால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. இன்று கூட உலகின் மிக பழமையான இன்னும் பயன்பாட்டில் இருக்கும் அணைகளின் ஒன்றாக கல்லணை மதிக்கப்படுகிறது. கரிகாலன் ஒரு அணையை மட்டும் கட்டவில்லை, ஒரு தலைமுறையின் நம்பிக்கையையே கட்டினார். ஒரு விவசாயியின் புன்னகையை கட்டினார். ஒரு நாட்டின் வளத்தை கட்டினார். அதாவது நீரை தேக்குவது அறிவல்ல, நீரை அனைவருக்கும் பயனுள்ளதாக மாற்றுவதுதான் உண்மையான அறிவு. கரிகாலன் ஒரு கேள்வி கேட்டாரே, கடலுக்குள் வீணாக செல்லும் இந்த நீரை மக்களின் நலனுக்காக பயன்படுத்த முடியாதா என்று. அந்த சிந்தனையே கல்லணை என்ற உலக அதிசயத்தை உருவாக்கியது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நினைத்து பாருங்கள், இன்றுள்ள இயந்திரங்களிலே, கிரேன்களிலே, கான்கிரீட்டிலே. அப்படியானால் இந்த பிரம்மாண்டமான அணையை எப்படித்தான் கட்டினார்கள்? கல்லணை என்பது கற்களால் கட்டப்பட்ட அறிவியல். கல்லணை என்பது தண்ணீரை முழுவதுமாக தடுத்து நிறுத்தும் அணை அல்ல. அது நீரின் வேகத்தை கட்டுப்படுத்தி பல திசைகளில் பகிர்ந்து அனுப்பும் தடுப்பணை. இதுவே அதன் மகத்துவம். பெரிய பெரிய பாறை கற்கள் ஒன்றோடு ஒன்று பொருத்தப்பட்டு காவிரியின் குறுக்கே அமைக்கப்பட்டன. நீரின் ஓட்டத்தை எதிர்க்காமல் அதனுடன் ஒத்துழைத்து அதன் திசையை மாற்றும் வகையில் கட்டப்பட்டது. அதனால்தான் 2000 ஆண்டுகளை கடந்தும் அது இன்று வரை நிலைத்து நிற்கிறது. வெளிநாட்டவர்களையும் வியக்க வைத்தது இந்த கல்லணை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் கல்லணையை ஆய்வு செய்தார். அவர் இந்த அணையின் அமைப்பை பார்த்து மிகவும் வியந்து போனார். காவிரியின் ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இவ்வளவு துல்லியமாக அணை கட்டப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய பொறியியல் சாதனை என்று அவர் பாராட்டியதாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. அது மட்டுமல்ல, காவிரி நீர்ப்பாசன அமைப்பை மேம்படுத்தும் பணிகளிலும் கல்லணையின் அடிப்படை சிந்தனையை மதித்து செயல்பட்டார். ஒரு கட்டடம் 100 ஆண்டுகள் நின்றாலே நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் கல்லணை சுமார் 2000 ஆண்டுகளாக இன்றும் காவிரியின் நீரை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இது தமிழர்களின் அறிவுக்கும் அறிவியலுக்கும் உலகமே தலைவணங்கும் சான்றாகும். இன்று நம் நாட்டின் பல பகுதிகளில் மழைநீரை சேமித்தல், ஏரிகளை மீட்டெடுத்தல்,
குளங்களை தூர்வாருதல், ஆற்றங்கரையை பாதுகாத்தல் போன்ற பல முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவை அனைத்தும் நம் முன்னோர்கள் காட்டிய நீரை மதித்து நிர்வகிக்கும் பண்பாட்டின் தொடர்ச்சிதான். கரிகால சோழன் தொடங்கிய சிந்தனை இன்றும் நமக்கு வழிகாட்டுகிறது. கரிகாலன் நீரை சேமிக்க அணை கட்டவில்லை, மக்களின் எதிர்காலத்தை சேமிக்க அணை கட்டினார். அதனால் தான் இன்று வரை அவருடைய பெயர் காவேரியோடு சேர்ந்து வாழ்கிறது. சரி, ஆடிப்பெருக்கு வந்தால் ஏன் கல்லணை நினைவுக்கு வருகிறது? ஆடி மாதத்தில் காவேரி பெருக்கெடுத்து ஓடத் தொடங்குகிறாள். அந்த பெருக்கு நீர் வீணாக கடலில் கலந்து விடாமல் வயல்களுக்கு செல்ல வேண்டும். அதற்காகவே கரிகால சோழன் கல்லணையை அமைத்தார். ஆகவே ஆடிப்பெருக்கு என்பது காவிரியை மட்டும் கொண்டாடும் நாள் அல்ல, காவிரி நீரை மக்களின் வாழ்வாக மாற்றிய அறிவையும் நினைவு கூறும் நாள். இந்த அணையை கட்டிய கரிகால சோழனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பாடங்கள், அதாவது வாழ்க்கை பாடங்கள் இருக்கின்றன. அதாவது தொலைநோக்கு பார்வை. ஒரு நல்ல தலைவர் இன்றைய பிரச்சனையை மட்டும் பார்க்க மாட்டார், அடுத்த தலைமுறையின் நலனையும் நினைப்பார். அடுத்தது, இயற்கையை எதிர்க்காதே. கரிகாலன் காவிரியை அடக்க முயற்சிக்கவில்லை, அவளின் ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வழியை உருவாக்கினார். மூன்றாவதாக, பொது நலமே உயர்ந்த தர்மம். அதாவது தனக்காக அரண்மனை கட்டவில்லை, மக்களுக்காக அணை கட்டினார். அதனால் தான் இன்று வரை அவரை உலகம் நினைக்கிறது. நான்காவதாக, அறிவும் ஆன்மீகமும் இணைந்தால் வளர்ச்சி என்பது. நீரை இறைவனின் அருளாக கண்டார், அந்த அருளை அறிவால் அனைவருக்கும் பயனாக மாற்றினார். அடுத்து 5வதாக, நாம் விட்டு செல்லும் செயல்தான் நம் புகழ். செல்வம், பதவி, அதிகாரம் ஒரு நாள் மறைந்து போகும் அல்லவா? ஆனால் மக்களுக்கு நன்மை செய்த செயல் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் வாழும். நாம் அனைவரும் கரிகாலன் கட்டிய கல்லணையையும் கரிகால சோழனையும் பாராட்டுகிறோம். ஆனால் அவர் கட்டிய கல்லணையைப் போல நாம் என்ன செய்து வைக்கப் போகிறோம்? ஒரு மரமாவது நடுவோமா? ஒரு குளத்தையாவது சுத்தப்படுத்துவோமா? ஒரு குழந்தைக்காவது நீரின் மதிப்பை கற்றுக் கொடுப்போமா? இவையே கரிகால சோழனுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை. காவிரியை வழிபடுகிறோம், ரங்கநாதரையும் வழிபடுகிறோம். அதே நேரத்தில் இறைவன் கொடுத்த இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் வேண்டும். அதுவே உண்மையான பக்தி. நாளைய பகுதியில் ஆடிப்பெருக்கில் ஏன் கலந்த சாதம் செய்கிறார்கள், ஏன் மஞ்சள் கயிறு கட்டுகிறார்கள், இந்த வழக்கங்களின் பின்னால் இருக்கும் உண்மையான ஆன்மீக அர்த்தம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். காவேரி தாயை வணங்குவோம், காவேரியை பாதுகாப்போம். காவேரி தாய்க்கு நன்றி. வணக்கம்.